ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைன் லூம் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோன் ஸ்டாம்ப் டூல், பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல். கிளாஸை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு க்ளோன் ஸ்டாம்ப் டூல் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. க்ளோன் ஸ்டாம்ப் டூல் வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு இடத்துல இருக்கிற பிக்சல்ஸை நம்மளுக்கு தேவையான இடத்துல மாற்றி சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, செலக்ட் பண்ண இந்த இடத்த காப்பி பண்ணி இந்த பிம்பிள்ஸ் மேலே என்ன பண்ணணும்னா பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கர்சர் வந்து மாறும். அப்போது அந்த இடம் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இருக்கிற பிக்சல்ஸை இந்த பிம்பிள்ஸ் மேலே வைக்கும்போது அந்த பிம்பிள்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாறிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு அப்படி என்ன பண்ணுறேன்னா ட்ராக் பண்ணுறேன். இந்த மேலே இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த ப்ளஸ் இருக்கிற இடம் தான் என்னன்னா செலக்டான பிக்சல்ஸ். அந்த பிக்சல்ஸ் தான் இந்த ரவுண்ட் ஷேப் ப்ரஷ்ஷில் என்ன ஆகுது அப்படின்னா பேஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த டார்கெட் இடத்த கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்த வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்த வந்து டார்கெட்டாக நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்த வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். அகைன் நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போது தான் அந்த டார்கெட் இடம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தேவைப்படுற பிக்சல்ஸ் வந்து கிளிக் ஆகும். நீங்கள் ரொம்ப தூரத்தில் எடுத்துன்னு போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு டார்கெட் இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது. அது பக்கத்துலேயே ரிலேட்டபிளாக இருக்கும் அந்த ஸ்கின்னை வந்து. ஓகேங்களா? கிளிக் பண்ணுறேன், ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணுறேன், தென் ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பிம்பிள்ஸ் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிங்க. ஸ்கின் டோன் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடம் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டார்கெட்டு ப்ளஸ் வந்து ட்ராக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கின்னை வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக வேற ஒரு இடத்துல இருக்கிற பிக்சல்ஸை உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல வந்து காப்பி பண்ணி கொடுக்கும். அதாவது தேவையில்லாத பார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். அதுக்கு தான் இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் வந்து யூஸ் ஆகுது. இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஷாப், இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஃபோட்டோகிராஃபர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பிம்பிள்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து க்ளோன் ஸ்டாம்ப் டூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்து பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல். இந்த பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவில் பேட்டர்னை ப்ரெஷ்ஷாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த க்ரீன் கலர் ஷர்ட்டை, இந்த எல்லோ கலர் ஷர்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். குயிக் செலெக்ஷன் டூலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த எல்லோ கலர் ஷர்ட்டு மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஹேண்டில் எனக்கு கிளிக் ஆகிருக்கு. எனக்கு ஹேண்டில் வேணாம், வெறும் ஷர்ட் மட்டும் தான் வேணும். அதனால் நான் இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துட்டு செலெக்ஷனில் மைனஸ் கொடுத்துட்டு பண்ணும்போது எனக்கு ஹேண்டு மட்டும் ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் பண்ணும்போது சப்ட்ராக்ட் கொடுக்குறேன். சப்ட்ராக்ட் கொடுக்கும்போது எனக்கு இந்த எல்லோ கலர் ஷர்ட் மட்டும் ஆயிடுச்சுன்னா செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஆப்ஷன் பாரில் உங்களுக்கு வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் தேவைப்பட்டால் இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் உங்களுக்கு இதில் எந்த பேட்டர்ன் தேவையோ அதை கிளிக் பண்ணிங்க. எனக்கு வந்து இது ஓகேன்னு தோணுது, கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரஷ்ஷு மாதிரி ட்ரா பண்ணிங்கனாலே போதும். இது வந்து நீங்கள் பண்ண செலெக்ஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பேட்டர்னை வந்து ட்ரா பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்போது இதை டீசெலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லோ கலர் ஷர்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபில் பண்ண ஷர்ட்டாக மாறிடுச்சு. அதுக்கு நம்ம எந்த டூல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல். ஓகேங்களா? க்ளோன் ஸ்டாம்ப் டூல்ன்றது வந்து வேற ஒரு இடத்துல இருக்கிற பிக்சல்ஸை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல்ன்றது வந்து செலக்ட் பண்ண ஏரியாவில் நீங்கள் பேட்டர்ன்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா ட்ராக் பண்ணி பேட்டர்ன்ஸை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.